தலைவர் அண்ணன், என்னுடைய ஆசான், ஒரு தனையனாக அவரிடம் ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசி பெறுவதற்கும் எங்கு கள அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்திலேயே அண்ணங்கிட்ட ஆசி வாங்க வந்திருக்கேன். ஒரு கருத்தியலா கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அம்பேத்கருடைய கொள்கையிலும் கொள்கை ரீதியான பயணத்துல தலைவர் திருமாவளவன்கிட்ட தான் மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். அந்த பயணத்துல எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட கலந்துரையாடி அவரோட ஆசி பெற்று என்னோட பயணத்தை மக்களுக்காக தொடங்குவேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசி பெறவும் நான் இங்க வந்திருக்கேன். தமிழக வெற்றி கழகத்திலோட பொறுப்பு கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்து ஆசியும் நிறைய அறிவுரையுடன் கொடுத்திருக்காரு. அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போன்னு. நான் சொன்னேன் 10 வருஷம் வேலையை 10 மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை கூறியிருக்காரு. அவரோட அறிவுரை எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கும், கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள். அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடைவதற்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படி என்னுடைய உயிர் மூச்சு வரை வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும். எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அளவில் எந்த விதமான எதிர் துருவமே கிடையாது. எங்களுக்கும் மதவாதத்திற்கு எதிராக இருக்கும், சாதியவாதத்துக்கு ஆகும். எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் நாங்க இருக்கிறோம். அதனால எதிர் துருவம் இல்ல, ஒரே துருவத்துல கொள்கை அடிப்படையில பயணம் எப்பொழுதுமே இருக்கும்.